நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆள் மனசுல இருத்தி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய உண்மை பொய் அதெல்லாம் அறியக்கூடிய திறன் பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த காரியம் செய்தால் நமக்கு மானம் மிக பெரியதாக இருக்கும், அந்த மானம் போய்விடும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதாவது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு படகுல நம்ம கடல்ல போய்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. உஸ்தாதின் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th தமிழில் 5வது இயலில் இருக்கக்கூடிய திருக்குறள் பகுதி பார்க்க போகிறோம். இங்கே முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, திருக்குறள்னா பெச்சாவாமைன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா மறதி இருத்தல் கூடாது அப்படின்னு அர்த்தம். மறவாமை சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அது மறதி அப்படிங்கிறது நமக்கு அநேக துன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும். எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதீத மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது அந்த காரியத்தை நம்ம மறந்து விட்டோமானால் நிச்சயமாக அந்த காரியத்தை நம்ம செய்து முடிக்க மாட்டோம் இல்லையா. அப்படிப்பட்ட மறவாமை நமக்கு வேண்டும் என்று கூறுகின்றார். மறவாமை நமக்கு இருக்க வேண்டும். அப்படி மறந்து என்ன செய்கிறோம், மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் பொழுது அந்த மகிழ்ச்சி அதிகமாக உந்தப்பட்டு நம்ம என்ன செய்கிறோம், மறந்து விடுகிறோம். நம்ம என்ன கடமையை செய்யணும் அப்படிங்கிறத மறந்து விடுகிறோம். அப்போது அந்த நம்ம இந்த குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் எந்த செயலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த செயலை செய்து முடிக்காமல் நின்று விடுகின்றோம். அப்போ அதனால் வரக்கூடிய துன்பம் நமக்கு வந்து சேரும் இல்லையா. அதை குறிப்பதற்காக 2 குறள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் குறள், இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது. அப்படின்னா தங்களுடைய அதீத மகிழ்ச்சியினால மகிழ்ந்துரும் போது, இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் போது. மகிழ்ச்சியில் மைந்துரும் போதுனா மகிழ்ச்சியில் அதீதமாக ஆழ்ந்து இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய கடமையை மறந்து விட்டோமானால், நாம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்படி கடமையை மறந்தவர்கள் எந்த துன்பத்திற்கு ஆளானார்கள் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சு இருத்தி வைத்து கொண்டோமானால் நாம் என்ன செய்ய மாட்டோம், அந்த நிலையை அடைய மாட்டோம் என்று கூறுகின்றார் வள்ளுவர். சரியா. ஒருவன் தன்னுடைய மகிழ்ச்சியில் கடமையை மறக்கும் பொழுது மறதியால் கெட்டவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை மனதில் இருத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். பாருங்க, இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது. பொருள், தங்களின் மகிழ்ச்சியில் கடமையை மறக்கும் போது மறதியால் கெட்டவர்களை நினைத்து பார்த்து கொள்க. அப்போ இப்படி மறதியால் தன்னுடைய கடமையை செய்து முடிக்காதவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சிருந்தோம்னா நமக்கு மறதிங்கிறது வரவே வராது அப்படி சொல்றாங்க. சரியா. 2வது குறள், உள்ளியது எய்தல் எழுது மண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். அதாவது நாம் ஒரு விஷயம் நடக்கணும் நமக்கு அப்படின்னு நினைக்கிறோம், இல்லை ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறோம், இல்லை ஒரு செயலை செய்ய நினைக்கிறோம் என்றால் அந்த எண்ணம் மனதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணம் இருக்கும் பொழுது நம் மனதில் ஒரு உறுதியும் சேர்ந்து விட்டால் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அடைந்து விட முடியும், எளிதாக அந்த செயலை செய்து சாதிக்க முடியும் என்று கூறுகின்றார் வள்ளுவர். பாருங்க, உள்ளியது எய்தல் எழுதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். பொருள், எப்போதும் எண்ணியதையே எண்ணிக்கொண்டிருந்தால் எண்ணியதை அடைதல் எளிது. நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆள் மனசில் இருத்தி வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அது எந்த காலகட்டம் எந்த சூழல் அதை செயல்படுத்தினால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வழிமுறைகள் என்னங்கிறத பற்றி ஆராய்ந்து கொண்டே இருந்தால் நம்ம மனசில் வைத்துட்டே இருந்தால் அதோடு நம்ம இதை செய்தே முடிக்க வேண்டும் அப்படிங்கிற உறுதியும் சேரும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறும் என்று கூறுகின்றார் வள்ளுவர். சரியா. அடுத்து 3வது குறள், குறிப்பறிதல். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம்னா, இப்போது எல்லாராலையுமே சில பேரை பார்த்த உடனே இவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு அவங்க இப்போ துன்பத்தில் இருக்கிறாங்க, இல்லை மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க, இல்லை இவங்க நம்ம மேலே பகைமை கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த முகத்தை வைத்து கணிக்கக்கூடிய அந்த திறன் எல்லாருக்கும் இருக்காது. சரியா. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு, அந்த திறன் பெற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஏதாவது கொடுத்தாவது அவங்கள நம்மோடு வைத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா இது அமைச்சியலில் சொல்லப்பட்ட குறள் இல்லையா. ஒரு அமைச்சன் ஒரு அரசனுக்கு எவ்வளோ முக்கியங்கிறது நமக்கு தெரியும், நம்ம சின்ன காசுல பார்த்துருக்குறோம். சரியா. அப்போ அந்த அமைச்சன் பிறருடைய முகக்குறிப்பையும் கண்களை பார்த்துமே இவன் பகைவனா இவன் நட்பு கொண்டு இருக்கிறானா என்பதை அவனால் அறிய முடியும்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட திறன் கொண்ட அமைச்சரை தன்னருகே அந்த அரசன் வைத்து கொள்ள வேண்டும். அந்த அமைச்சன் என்ன கேட்டான்னா அந்த காலகட்டத்தில் என்னவா இருந்திருக்க முடியும், ஒன்று பொருள் கொடுத்துருப்பாங்க, இல்லை யானை குதிரை போன்ற படைகள் நாடு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களா. இப்படிப்பட்ட உறுப்புகள் அப்படின்னு சொல்றது அதுதான் உறுப்பினுள் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் இப்படி கொடுத்தாவது நீ என்ன செய்யணும், அந்த அரசன் அந்த அமைச்சனை தன் அருகில் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வைத்து கொண்டால் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த குறள்ல சொல்றாங்க, நம்மளை நோக்கி வரக்கூடியவர்கள் நம்மிடம் பேசுபவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்மளோட அருகில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் என்ன செய்வார், முகக்குறிப்பாலும் கண்களாலும் தெரிந்து கொண்டு அரசருக்கு உணர்த்தி விடுவார் அப்படின்னு சொல்றார். சரியா.
குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் கொளல். அதாவது முகக்குறிப்பில் அகக்குறிப்பை, அகம்னா மனதில் என்ன நினைத்துட்டு வராங்க, வெளியே சிரிச்சுட்டே வருவாங்க, ஆனால் உள்ள என்ன இருக்கும், பகை இருக்கும். சரியா, இதையும் கண்டுகொள்ளக்கூடிய திறன் கொண்டவர்கள் அப்படின்னு இங்கே பொருள் கொள்ளணும். அகக்குறிப்பை அறிபவரை என்ன பொறுப்பை கொடுத்தாவது துணையாகிக் கொள்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த குறள், பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். கண்ணினுடைய அசைவுகள், அதில் இருக்கக்கூடிய உண்மை பொய் அதெல்லாம் அறியக்கூடிய திறன் பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் முகக்குறிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பிறருடைய பகை எப்படி இருக்கிறது, அவருடைய நட்பு எப்படி இருக்கிறது, நிஜமாவே அவங்க அன்போடு இருக்கிறார்களா அப்படிங்கிற அந்த திறனை கண்டறியக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போது இந்த அமைச்சர் பக்கத்தில் இருந்தார்னு வச்சுக்கோங்க, மற்றவர்கள் எப்படி அரசரை பார்க்கிறார் அப்படிங்கிறத அவரே கண்டுபிடித்து சொல்லிவிடுவார் இல்லையா, அதைத்தான் எங்கள் குறிப்பால் சொல்கிறாங்க. பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். கண்ணின் குறிப்புகளை உணர வல்லவர்க்கு பிறருடைய பகைமையையும் நட்பையும் அவரது கண்களே அறிவித்து விடும்னு சொல்றாரு. கண்களை வைத்தே அறிந்து கொள்ள முடியும் எதில் இருக்கக்கூடியவங்க, அவங்க மனதை படிக்கக்கூடிய அந்த திறன் அவங்கள்ட்ட இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து படைமாட்சி. மரம் மானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு அப்படின்னு சொல்றாங்க. மரம்னா வீரம்னு அர்த்தம். மானம் அப்படின்னா எதற்கு அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்ச வேண்டும். அதாவது எந்த காரியம் செய்தால் நமக்கு மானம் மிக பெரியதாக இருக்கும், அந்த மானம் போய்விடும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் அதில் ஒரு பயத்தோடயே இருக்கணும். அப்போ நம்மளுடைய மானம் பெரிது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மானம் மாண்ட வழி செலவு அப்படின்னா நம்மளுடைய முன்னாடி இருந்த படை வீரர்கள் எந்த வழியில் சென்றார்களோ, வீரர்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியை தானும் பின்பற்றி கொள்வது. அதான் மாண்ட அப்படின்னா முன்னோர்கள் அப்படின்னு அர்த்தம். தேற்றம் அப்படின்னா நம்பிக்கைக்குரியவர்கள்னு அர்த்தம். சரி, இந்த 4ம் படை பாதுகாப்புக்குரியது. இந்த 4ம் இருக்கக்கூடிய வீரர்கள் இருந்தால் அவங்களுக்கு, அந்த அரசனுக்கு இப்படிப்பட்ட வீரர்கள் அந்த படையில் இருந்தாங்கன்னா, அந்த படைப்பிரிவில் இருந்தாங்கன்னா அரசனுக்கு வேற ஒன்றும் தேவையே இல்லை. இப்படிப்பட்ட இந்த 4 குணங்களும் அடிப்படையாக கொண்ட வீரர்களை என்ன செய்கிறோம், ஒரு அரசன் கொண்ட படையாக உருவாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும்னு சொல்றாரு. இன்னொரு தடவை பாருங்க, மரம் மானம் மாண்ட வழி செலவு தேற்றம் எனும் 4 ஏமா படைக்கு. வீரம் மானம் முன்னோர் வழியில் நடத்தல் நம்பிக்கைக்குரியவர் ஆதல் ஆகிய 4 படைக்கு பாதுகாப்பாக இருக்கும். அடுத்து பகைத்திறம் தெளிதல். 6வது குறள், பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்றன்று. அதாவது இதில் ஒரு சின்ன கதை சொல்லி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ராமன் சிறு வயதில் விளையாட்டாக மந்திரை என்ற கூனியினுடைய முதுகில் மண் உருண்டை கொண்டு அடித்தாராம். சரியா, இதை மந்திரை, அந்த கூனி என்பவள், அதை தன்னுடைய ஆயுட்காலம் வரைக்கும் அதை வன்மமாக மனதில் இருத்தி கொண்டு ஒரு காலகட்டத்தில் என்ன செய்கிறாரு, ராமன் வனவாசம் செல்வதற்கு அடிப்படையாகவே அவர் மாறிவிடுகின்றார். சரியா, இப்படிப்பட்ட பகை, அதாவது விளையாட்டாக கூட நம்ம சில நேரங்களில் செய்யக்கூடிய விஷயம் அது பகையாக, நீண்ட நெடிய பகையாக மாற்றிவிடும். அதனால் அந்த மாதிரியான பகை உள்ளம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. விளையாட்டாக கூட ஒரு பகை உள்ளம் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதே வள்ளுவர் கூறுகின்றார். பாருங்க, பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்றன்று. பகை என்னும் பண்பற்றதை ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாது என்று கூறுகின்றார். 7வது குறள், வில்லேர் உழவர் பகை கொளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை. வில்லேர் உழவர் அப்படின்னா வில்லேந்தி பகை, அதாவது போர் செய்யக்கூடிய அந்த வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கூட பகை கொள்ளலாம். அவங்க கிட்ட நம்ம ஏதாவது ஒரு கருத்து பகையோ ஏதோ ஒன்று ஏற்பட்டு விட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் சொல்லேர் பகை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா, நம்மளை அறநெறிப்படுத்தக்கூடியவர்கள், நம்மளுடைய அறிவின்மையை போக்கக்கூடியவர்களாக நம்மளுடைய சான்றோர்கள் பெரியோர்கள் இருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட அறிவில் சிறந்தவர்கிட்ட நம்ம சொல் பகை வைத்துக் கொள்ளக்கூடாது. அது ஏற்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் வலியுறுத்துகின்றார். வில்லேர் உழவர் பகை கொளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை அப்படின்னு சொல்றாரு. அதாவது வில்லேந்தி நம்மளை நோக்கி அவர் வீரத்தில் சிறந்தவராக இருப்பார். வில்லேந்தினால் என்ன செய்வார், நம்மளை கொன்று கூட விடலாம். அவர்கிட்ட பகை இருந்தாலும் இருக்கலாமே ஒழிய சொல்லேர் பகை இருக்கக்கூடாது என்று கூறுகின்றார். வில் வீரரின் பகையை பெற்றாலும் சொல்வன்மை உடைய அறிஞரின் பகையை பெறக்கூடாது. 8வது குறள், இளையதாக முள்மரம் கொள் கலையுணர்
கை கொள்ளும் காழ்த்த இடத்து அப்படின்னா, அதாவது ஒரு முள் செடி வளர்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முள் செடி சிறிதாக இளம் தளிராக இருக்கும் பொழுது அதை வேரிலேயே கிள்ளி விட வேண்டும். சரியா? இதை வளர விட்டுட்டு நல்ல பருத்த மரமாக மாறிய பின்பு அதை வெட்ட வேண்டும் என்று நினைத்தால் நமக்கு தெரியாது. வெட்டும் பொழுது நம்ம கை கூட அதில் அடிபட்டு விடலாம், கிழித்து விடலாம். சரியா? அதனால் எந்த பகையையும் நாம் என்ன செய்யணும், முளையிலேயே கிள்ளி விட வேண்டும். அந்த பகையை நம்ம முற்ற விட்டால், வளர விட்டால் என்ன செய்யலாம், அந்த பகையை ஒரு நாள் நம்மளை அழித்து விடக்கூடும். அந்த சூழலில் அவங்க வளர்ந்துருவாங்க. அப்போது பகை மன்னர் கொஞ்சம் இப்போது அவருடைய படை வலிமையெல்லாம் கொஞ்சம் குன்றி இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் எது என்பதை அறிந்து அந்த காலகட்டத்திலேயே அந்த பகையை முளையிலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். சரியா? இளையதாக முள்மரம் கொள்க கலையினர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. சிறியதாக இருக்கையிலேயே முள்மரத்தை களைந்து விடுக, முதிர்ந்து விட்டால் வெட்டுபவரின் கையையே காயப்படுத்தும். இதில் பிரிது மொழிதல் அணி பயின்று வந்துள்ள குறள் இது. இதில் இந்த அணியினுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஒரு ஓமையை மட்டும் கூறி அப்படியே விட்டு விடுவது, அந்த பொருளை புரிந்து கொள்ளுமாறு விட்டு விடுவது. சரியா? பிரிது மொழிதல் அணி. இதில் இருக்கக்கூடிய பொருளை நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு ஓமையை கூறுவது, அந்த ஓமையை கூறி அதன் மூலமாக பொருளை புரிந்து கொள்ளுமாறு விடுவது தான் எனது பிரிது மொழிதல் அணி. மருந்து மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். அதாவது இது எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு திருக்குறளாகத்தான் இருக்கும். ஏன்னா மிக எளிமையானது. நாம் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத முதல்ல உணர்ந்து சாப்பிட்ணும். சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு செரிமானம் ஆயிடுச்சா, நமக்கு இன்னும் பசிக்குதா, இல்லை உடம்பு லேசாக இருக்கா, நமக்கு இன்னும் பசின்ற உணர்வு வந்து விட்டதா, இதெல்லாம் தெரிந்து கொண்டு உணவு உட்கொள்ளக்கூடியவனுக்கு நோய் அப்படிங்கிறது வராது. அப்படி நோய் வரல அப்படின்னா மருந்து என்பது தேவைப்படாது என்பதை தான் கூறுகின்றார். இங்கே பாருங்க, மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்குன்னா உடம்புக்குன்னு அர்த்தம். யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால் மருந்து என ஒன்று வேண்டாவாம். அடுத்து, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். நோய் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த நோய் எப்படி இருக்கிறது, இதனுடைய அந்த ஆரம்ப காலகட்ட அறிகுறிகள் இருக்கும் இல்லையா, அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சால் அது இந்த நோயாக இருக்கலாம் அப்படின்னு கணிக்க முடியும் இல்லையா. அதனால் நோய் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நோய் முதல் நாடி அப்படின்னா அதற்கான காரணம் என்னவா இருக்க முடியும், இந்த நோய் வருவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். மூன்றாவது, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படின்னா அது நீக்கக்கூடிய வழி என்னங்கிறத அந்த மருத்துவர் தெரிந்து வைத்துக்கொண்டு, அதற்கான மருந்து என்னங்கிறத அவர் தெரிந்து வைத்துக்கொண்டு என்ன செய்யணும், அந்த நோயை தீர்க்க வேண்டும் என்று கூறுகின்றார். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். நோயையும் அதன் காரணத்தையும் அதை நீக்கும் வழியையும் ஆராய்ந்து மருத்துவர் செயல்பட வேண்டும். இதில் வந்திருக்கக்கூடிய அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். இதில் நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு நோய் திருப்பி திருப்பி வருகிறது இல்லையா, இந்த சொல் திருப்பி திருப்பி வந்து பொருள் தருமாயின் அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆயிற்று. 11வது குறள், உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். அதாவது ஒரு மருத்துவர் வந்து மருத்துவம் செய்ய போகிறார் அப்படின்னா ஒரு நோயாளியினுடைய அவருடைய நோயின் தன்மையை பார்க்கணும் அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நோயாளியினுடைய வயது என்ன, அவருடைய அந்த நோயினுடைய அளவு எவ்வளவு இருக்கிறது, அந்த நோய் தீர்க்கக்கூடிய அந்த நோய் வந்திருக்கக்கூடிய காலகட்டம் எது, இது குளிர்காலமா, இது பனிக்காலமா, கோடை காலமான்னு பார்ப்போம் இல்லையா. அந்த காலகட்டத்துக்குன்னு ஒரு சீசனுக்குன்னு ஒரு சில நோய்கள் வரும். அந்த காலகட்டம் என்னங்கிறதை உணர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த பருவங்களை அறிந்து மருந்துவர் செயல்பட்டு மருந்து கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார். உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். நோயாளியின் வயதையும் நோயின் அளவையும் குளிர்காலம் வேநீர்காலம் முதலிய பருவங்களையும் அறிந்து மருத்துவர் செயல்பட வேண்டும் என்று கூறுகின்றார். பனிரெண்டாவது குறள், உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. அதாவது மொத்தம் 4 வகையில் இவங்க அடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, நோயாளி ஒன்று, அடுத்து அந்த நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவர், அந்த நோயை தீர்க்கக்கூடிய மருந்து, அந்த மருந்துகளை கொண்டு அந்த நோயாளியை கொடுத்து அந்த நமக்கு இப்போ சொல்லணும்னா நம்ம இந்த காலகட்டத்தில் சொல்லணும்னா நர்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உதவியாளர், இவங்க 4 பேரும் சேர்ந்தது தான் மருந்து 4 வகைப்படும் சொல்கிறாங்க. மருத்துவம் 4 வகைப்படும். உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து அப்படின்னு சொல்கிறார். இப்படி 4 வகையில் செயல்பட்டால் மட்டும்தான், இந்த 4 பேரும் சேர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் அந்த நோயை தீர்க்க முடியும் என்று கூறுகின்றார். அடுத்து இரவச்சம். இரவச்சம்ங்கிறது யாசித்தல்னு அர்த்தம்.
இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். அதாவது பிறரிடம் கையேந்தி தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற நிலைக்கு நமக்கு தள்ளப்பட்டோம் என்றால், நம்மளை படைத்தவன் இருக்கிறான் இல்லையா, அவனும் நாம் எப்படி கையேந்தி இப்படி நிலை இல்லாத வாழ்க்கையை வாழ்கின்றோமோ அப்படி அவனும் அலையட்டும் என்று கூறுகின்றார் வள்ளுவர். புரிஞ்சுதா? இங்க பாருங்க, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். உலகை உருவாக்கியவனும் அப்படியே அலையட்டும்னு சொல்றார். பிறரிடம் கையேந்தி உயிர் வாழும் நிலை இருக்கும் எனில் அப்படி அந்நிலையை உருவாக்கியவன் அலைந்து கெடட்டும் அப்படின்னு சொல்றார். அதாவது இறத்தல் அப்படிங்கிறது, யாசித்தல் அப்படிங்கிறது, பிறரிடம் கையேந்துவது மிக இழிவான ஒரு செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த நிலைக்கு நம்மளை ஆட்படுத்தியவன் யார் அப்படின்னா நம்மளை படைத்தவன் இல்லையா. நாம இந்த நிலையில் அலையிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் அவன் தான். அப்போ அவனும் அப்படியே அலைந்து கடட்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 14, இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும் அப்படின்னா, அதாவது பிறரை, நமக்கு ஒரு வறுமை நிலை வந்திருக்குது அப்படின்னா அந்த வறுமையை போக்கிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்குது. நாம தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக முயற்சி செய்து நம்மளுடைய வறுமையை போக்கிக் கொள்ள வேண்டும். அதை விடுத்து நம்ம என்ன செய்கிறோம்னா, அடுத்தவர்கிட்ட யாசித்து அந்த பொருளை கொண்டு நம்ம வறுமையை போக்கிக் கொள்ள நினைத்தால் அது எவ்வளவு இழிவான செயல் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்படின்னா, அதாவது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு படகுல நம்ம கடலில் போய்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு பாறை இருந்தால் அதில் போய் மோதி நிச்சயமாக அந்த படகு என்னாகும், சுக்குநூறாக உடைந்து போகும். அதுபோல் நம்மளுடைய வறுமையை நாம் போக்கிக் கொள்ளாமல், நம்மளுடைய முயற்சியினால் போக்கிக் கொள்ளாமல் கையேந்துவது அப்படிங்கிறது என்றாவது ஒரு நாள் அந்த நிலைக்கு நாம அந்த படகுக்கு என்ன கதி ஆயிற்றோ அதுதான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த குறளில் உருவக அணி பயின்று வந்துள்ளது. உருவகம் அப்படிங்கிறது இங்கே இறந்து கையேந்துதல், யாசித்தல் அப்படிங்கிறதுக்கு பாதுகாப்பற்ற படகு உருவகமாக செய்யப்பட்டுள்ளது. அடுத்து கரவெண்ணம், கொடாமை, அதாவது நம்ம கை ஏந்துறோம், அது ரொம்ப இழிவான நிலை. ஆனால் அந்த நிலையிலையும் நமக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கொடுத்தல், அந்த இறத்தல், நம்ம யார்கிட்ட போய் கேட்குறோமோ அவங்க நமக்கு கொடுக்க மறுத்தால், பொருள் உதவி செய்ய மறுத்தால் அந்த நிலை எப்படி இருக்குன்னா ஒரு இறுகிய பாறைக்கு உருவம் செய்யப்பட்டுள்ளது. கொடாமை அப்படிங்கிறது பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே இந்த படகு பாறையில் மோதினா என்ன நிலை ஏற்படுமோ அது மாதிரி தான். நீ ஒருத்தன்கிட்ட கேட்குறதே ரொம்ப இழிவான நிலை, அதுலேயும் அவர் மறுத்தால் அது ரொம்ப மோசமான நிலை, இழி நிலைக்கு நீ செல்வாய். அப்படிங்கிறதுனால உன்னுடைய வறுமையை நீ என்ன செய்யணும், உன்னுடைய முயற்சியினால் அதை போக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சரியா? இது வரைக்கும் இந்த திருக்குறளில் 14 திருக்குறள்கள் பார்த்துருக்கோம். இதில் குறிப்பறிதல், படைமாட்சி, மருந்து, நம்மளுடைய வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் பற்றி இந்த திருக்குறள் வாயிலாக தெரிந்து கொண்டோம். அடுத்த தலைப்பு அடுத்த காணொளியில். நன்றி.